வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நமது தொகுப்பில் சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நட்சத்திர 1ஆம் பாதத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம். இப்போ எல்லார்ட்டும் ஒரு சந்தேகம் இருக்குது, ஐயா சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு கும்பராசிக்காரன் கேட்குறாங்க. யார்? இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஊராமே ரொம்ப துன்பத்தில் இருக்கீங்க. ஏற்கனவே சொந்த வீடுன்னு சொல்கிறியே, சொந்த வீட்டு இல்லையா, இப்போ நாங்கள் எங்கே போய் போகிறது அப்படின்னு கும்பராசிக்காரங்க எப்போத்தான் சனி பயிற்சி ஆகும், எப்போத்தான் விடிகாலம் பிறக்குங்கிறத நீ சொல்லி கொண்டு வர்றீங்க. ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிகிட்டே வர்றோம். அதில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி தசைகள் நட்சத்திரம் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் பலன் கூடும் குறையும் ஒழிய முடிஞ்ச அளவுக்கு 70% கும்பராசிக்காரருக்கு நல்ல பலன்களும் 30% சுமாரான பலன்கள் தான் நடந்து கொண்டு வருகிறது இன்ன வரைக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ சனிப்பெயர்ச்சி சொல்கிறாங்க ஐயா, ஏதோ 15/3/2025 நீங்களும் போட்டிருக்கீங்க, அதில் என்ன சனிப்பெயர்ச்சி தானா அப்படின்னு நிறையா சந்தேகம், நிறையா யூடியூப்பில் கூட அதை கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பார்க்க கணிதம் இது வாக்கிய கணிதப்படி குறிக்கப்பட்ட உள்ளது. திருக்கணிதப்படி பார்க்குறவங்க நிறையா இருக்காங்க. அதுபடி சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, வாக்கிய முறைப்படி அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் மகரிஷிகள்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தோடு இருந்தவங்க தான் வாக்கிய முறைப்படி கணிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுபடி நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் 10-200 வருஷத்துக்கு முன்னால் இந்த கணிதம்லாம் நமக்கு சுருக்கமாக்கணும்னு சொல்லி திருத்தி அமைத்து திருக்கணிதப்பொடி செஞ்சுக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இரவு 12 மணிக்கு மேலே மறுநாள் டேட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஜாதகம் எழுதும்போது அப்படி கொடுக்க முடியாது. சூரியன் உதயமான பிறகு தான் மறுநாளே பிறக்குது. அப்போ 6 மணிக்கு மேலே பிறக்கிற காலத்தை தான் மறுநாள் நம்ம கொண்டு வந்தோம். நிறைய பேர் கேட்குறோம் என்னென்னா, சூரியன் சந்திரன் இவங்க 2 பேரும் தான் இந்த உலகத்துக்கு தாய் தந்தையாக இருக்காங்க. அதான் மாத்ருக்காதன் பித்ருக்காரகன். மாத்ருக்காரன் சந்திரன், பித்ருக்காரன் சூரியன். சூரியன் எதை கொண்டு வருவார்? லக்னத்தை கொண்டு வருவார். சந்திரன் எதை கொண்டு வருவார்? அவர் ராசியை கொண்டு வருவார். அப்போ 2 பேருமே உடலும் உயிருமாக இருந்து குணம் நட்சத்திரம், அது குணப்படி வருது. இது ஒரு பெரிய தொகுப்பாக நம்ம போட்டிருப்போம், பார்க்கலாம். இருந்தாலும் உதாரணம் சொல்ல வரேன். அப்போ சூரியனுக்கு மட்டும் என்ன, காலை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் பகல் பொழுதாகவே இருக்குது. காலை மதியம் மாலைன்னு வருது. அப்போ இரவுக்கு மட்டும் என்னங்க, இரவு மட்டும்தான். இரவுக்கு எத்தனை குடிக்கீங்க? 6 மணி நேரம் குடிக்கும். மீதி 6 மணி எங்கே போச்சு? பின்னிரவு எங்கே போச்சு? அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம குறித்து கொண்டு வர்றோம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்குவோம். வாக்கியம் நமக்கு செட் ஆகுமா, திருக்கணிதம் செட் ஆகுமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சரி, இப்போ கும்பராசிக்காரங்க நாங்கள் இந்த சனி பயிற்சி சொல்கிறீங்க 15 மணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கும்பராசியில் பிறந்தவங்க சனி பகவானோட வீடு. இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் சனி பகவானே கதாநாயகன். தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கார். அவர் ஆட்சி பெற்று மூலத்திரிவனம் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கார் தன்னுடைய சொந்த வீட்டில். சொந்த வீட்டில் இருந்தாலும் அவருடைய பணியை செய்கிறதுக்கு தயங்க மாட்டார். என்னென்னா, இவர் தான் வீட்டில் கதாநாயகன், இவர் தான் வீடை சுத்தம் பண்ணணும், இவர் தான் சோறு பொங்கணும், இவர் தான் கழுவணும், இவர் தான் எல்லாம் பார்க்கணும். அப்போ கும்பராசியில் ஜென்மச்சனி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை பழுது அதிகமாகும். இப்போ எல்லாரும் உங்கள் மேலே உட்காந்து சவாரி செய்வாங்க, நீங்கள் சமைக்கணும். அப்போ இது சுமையான சுகமான சுமையாக நீங்கள் முடிவு எடுத்துக்கிறணும். சுமையான சுகமாக எடுத்தாலும் உங்களுக்கு தான், சுகமான சுமை எடுத்தாலும் உங்களுக்கு தான். 2மே உங்களே சார்ந்தது. அப்படிப்பட்ட சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா உங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஜென்ம சனியாக இருக்கிறார்.
அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தும் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்தில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் போய் தன்னுடைய பாதத்தையும் பார்வைக்க போகிறார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 15/3/2025. அது எனக்கு சொல்கிறீங்க, புரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்குது, 4 பாதம் இருக்குது. இந்த 4 பாதத்தில் 3 பாதம் எங்கே, முதல் 3 பாதம் எங்கே இருக்குன்னா அது கும்பத்துக்குள்ளே தான் இருக்குது. 4வது பாதம் தான் மீனத்துக்கு போகுது. அப்போ நீங்கள் எப்படிங்க சனி பேச்சு சொல்ல முடியும்? அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். அவர் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு தரிசனம் கொடுக்குறாங்க, தர்ம தரிசனம். சாமி கோயிலுக்கு போய் பார்க்க போகிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. என்றைக்கு பார்க்க போகிறீங்க நமக்கு தெரியுமா? எப்போ பார்க்க தெரியுமா? அந்த வருஷக்கு ஒன்றா நகண்டு 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 போய் சாமியை பார்க்குற நேரம் ஒன்று பற்றில அதுக்கு காலத்தை எடுத்துக்கிறாரு. சனி சும்மாவே ரொம்ப ஸ்லோ ஆள். இதில் அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது? 1 வருஷம் எடுத்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. 15/3/2025 புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் சனி பகவான் அப்படியே தொடர்றார். 13/4/2025 2ஆம் பாதத்தை தொடர்றாரு. 22/5/2025 3ல் போய் சனி பகவான் வர்றார். அப்போ 3 பாதம் எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். போனவர் திடீர்னு வக்கரம் ஆயிடுறாரு. எப்பயுமே சனி வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசி வக்கரமாக வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வக்கரம்னா என்னென்னா தன்னைத்தானே சோதித்தல்னு அர்த்தம். நம்ம கரெக்டாக இருக்கோமா? நம்ம உருப்படி நம்ம ஒரு ஊருக்கு பரப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பொருளை எடுத்து வச்சுருவோம். இருந்தாலும் காலையில் நைட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். இருந்தால் காலை ஒரு வீக் செக் பண்ணுவோம், இது மரத்தை பார்த்துக்குறோமே அப்படின்னு பார்ப்போம். அப்போ என்ன செய்கிறாரு? 2/7/2023 புரட்டாதி 3ல் வக்கரம் ஆயிடுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த ட்ரெயினில் போய்க்கிறோம், ஏதோ ஜாமன் எனக்கு ஏதோ மறந்த மாதிரி தெரியும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு பண்ணுறாரு. 21/2/2025 புரட்டாதி 2ல் போய் வக்கரம் ஆயிடுறாரு. வெயிட் பண்ணால் அது உடனே அந்த பொருளை அவர் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம போகிற நேரத்துக்கு அடுத்த ட்ரெயினில் பார்த்துக்கோன்னு சொல்லி யோசனை வச்சுட்டு அங்கேயே அதாவது ரெஸ்ட்டு போட்டுறாரு வைங்களேன், இலைப்பாரி விரிகிறார் அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 3/10/2025 அப்போ என்ன பண்ணி போகிறாரு? 1ல் போய் வைக்க புரட்டா 1ஆம் பாதம் எங்கே வந்தோமோ அங்கேயே தங்கிடுறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து ஒரு மாறி என்ன சரி இன்றைக்கி நாளைக்கு போவோம்யா, இன்றைக்கி நமக்கு போகணுன்னா சரியில்லை, ட்ரெயின் சரியில்லை, ஒரு நாளைக்கு போய்க்கிறோம் அப்படின்னு தங்கிடுறாரு. தங்கிட்டு 17/11/2025 முடிவு எடுக்கார். சரி நீ போவோம் அப்படின்னு வக்கர நிவர்த்தி, அதாவது தன்னுடைய இதெல்லாம் சரி ஃபிட் ஆகி போச்சு, இனி கிளம்பலாமியா அப்படிங்கிறத வந்துருச்சு. அப்போ அதிசாரம் ஓட்டம் வேகமாக புறப்படணும்ல, அந்த போகிறதுக்கு 26/12/2025 புரட்டாதி 2ல் போய் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கப்புறம் 5/2/2026 புரட்டாதி 3ல் சனி வக்கர நிவர்த்தி ஆகி 6/3/2026 4ஆம் பாதம் மீனராசியில் போய் அவர் மீன சனி பெயர்ச்சியாக மகா பயிற்சியாக அங்கே போய் செட்டில் ஆகிறாருங்க. இதுதான் தெளிவான விளக்கம், நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதை போட்டுக்கிட்டு குழப்பக்கூடாது. சனி பயிற்சி ஆயிடுச்சு ஒன்றைங்கானும் எனக்கு அப்படி ஆயிரும் இப்படியான்னு யாரும் நினைக்கவே வேண்டாம். அவர் இன்னும் அங்கே தான் இருந்து பார்வையை செலுத்துகிறார். ஒருத்தன் மனிதன் நிற்கும் போது நிழல் எதுக்க தெரியும், அதுக்காக நிழல் அவன் ஆக முடியுமா? அப்போ இங்கே தொட்டால் அங்கே வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் அதுதான் சுருக்கமாக சொல்லுவேன். ஒரு வீடு பால் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா முதல் இடம் பார்ப்பீங்க. அப்போ இடம் பார்த்து அதுக்கப்புறம் போர் போடுவீங்க. அப்புறம் போர் போட்டப்பறம் வீடை கட்டுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த வேலை முடிய 1 வருஷம் ஆயிடுது. அப்போ 1 வருஷம் கழித்து என்னை பால் காய்ச்ச வைக்க போகிறீங்கன்னா அதுதான் 6/3/2026 சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து வீரராசிக்கு போய் அங்கே போய் செட்டில் ஆயிடுவார். அப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போகிறனால என்னையா எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் முதல்ல செவ்வாய் சாரம் பெற்று உட்கார்ந்தார். அப்போ மாத துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனைகள், குழப்ப வழக்கங்கள், நம்ம நண்பர்களோட சண்டை சச்சரவு, கூட்டில் சண்டை எல்லாம் ஒரு கொடி கட்டி பறந்துன்னு வைங்களேன். ஒரு வேலையை விட்டு வந்திருப்பீங்க, அதெல்லாம் நடந்திருக்கும்.
அப்புறம் சதய நட்சத்திரத்தை போய் அவர் சாரம் பெற்று ராகு சாரம் பெறுவார். ராகு சாரம் பெறும்போது என்னன்னா பழைய பெண்களுடைய பழக்க வழக்கங்கள், புதிய நண்பர்கள் பழக்கம்னா வந்திருக்கும். அதில் லாபம் பெற்றிருப்பீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உண்டாக்கி சரி பண்ண நீங்கள் பாடாதவர் பட்டிருப்பீங்க. அது பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ புரட்டாதி 1ஆம் பாதத்தில் அவர் பெறும்போது என்னன்னா குருவோட சாத்தப்படுறாரு. அப்போ ஒரு மனிதன் யாரோடு சேர்றானோ அவனாவே மாறி விடுகிறாங்கிறது ஒரு சின்ன தொகுப்பு. எப்படின்னா, இவர் செவ்வாய் சாரத்தை வாங்கணும் கோவத்தில் இருக்கார். எதிரி பக்கத்து இப்போ ஒரு எதிரியாக நம்ம பக்கத்து பேசுவோமா, நம்ம வந்துட்டானா ஐயா என்னை வச்சு எப்படியா பேசுறது, சரி விடு பேசுவோம் அப்படின்னு நம்மளுடைய நல்ல எண்ணத்தை பேச முடியாது ஆக்கிடுவோம். அது காரணம் என்ன? திசைகள், நம்மளுடைய காலங்கள் காரணம். சரி, எதிரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் போகத்துக்கு அதிபதி ராகு, யோகாதிபதி தான். அப்போ என்ன இருக்க காமசிந்தனை அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ராகு சாரம் வரும்போது. அப்போ காமத்தை அனுபவிக்கணும். பல பெண்களுடைய வழக்க வழக்கங்கள் வரும், போகும், வைக்கும், செய்யும். நல்லா சுத்தணும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது, சுறுசுறுப்பும் இருக்கும், சோம்பேறித்தனமும் இருக்கும். ரெண்டும் பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்தே இருக்கும். அதான் ராகு. பகலில் ஊரம் பயங்கர உழைப்பாங்க, நைட்டில் பார்த்தா காமத்தில் அப்படி உழைப்பாங்க. 2 உழைப்பு தான். இப்போ எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்போ என்ன பண்ணுறாரு? 15/3/2005 அவர் என்ன சார் வேணால் குரு சாரத்தை பெறாரு. எல்லாம் நீங்கள் தான் கும்பராசி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சனி பகவான் எங்கெங்கே போகிறாரோ அந்த குணத்தை மாதிரி நீங்கள் மாறுறீங்க. அப்போ குரு சாரம் பெற கோயில் சம்பந்தப்பட்ட வழி. அப்போ என்னென்னா, உங்களுக்கு இந்த குரு சாரம் பெறும்போது பெரியோரோட பழக்க வழக்கங்கள், புதிய அந்நியர் பழக்க வழக்கங்கள், அந்த பெரியவங்களுக்கு சொந்தக்காரங்க, அந்த தாத்தா பாட்டி இருக்காங்களே அவங்களுடைய பழக்க வழக்கம், அது மூலியமாக பல சொத்துக்கள் கிடைக்கிறது, திருமணங்கள் பங்கு வாங்கிறது, அதாவது வேலை உருவாகிறது, நிறையா ஒரு பெருமை கிடைக்கும். ஏன்? குருசாரம் பெறும்போது சனி பகவான் அவரே தன் குருவாக ஆகிவிடுவார். இவருடைய லட்சியம் என்னென்னா, எதிரையும் தோக்கக்கூடாது, எதுனாலும் நம்ம நிச்சயிச்சு. அப்போ எங்கெங்கே போனாலும் அதுக்கு உண்டான உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய சனி பகவான். அப்போ குரு சாரவாக என்ன ஆகும்? நல்ல ஆன்மீக பற்று கிடைக்கும், ஒரு இரக்க சிந்தனை கிடைக்கும், தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் உருவாகும். அதே போல் பெரிய மனிதனுடைய பழக்க வழக்கம் உண்டாகும். இதுவரைக்கும் எப்படி நடந்தீங்களோ இனிமேல் 15/3 இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றமும் ஏற்றமும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இதுவரைக்கும் எப்படியோ கோவப்பட்டிருப்பீங்க, இனிமேல் உங்களுடைய புதிய முகமாக பார்ப்பாங்க. நேற்று வரைக்கும் சல்லுன்னு வந்துக்கிட்டேன், இப்போ அமைதி ஆகிட்டான் ஐயா, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு பார்த்தா அதுதான் கிரகத்தின் சாரம். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிட்ட கேட்டு பாருங்கள், ஓ வீட்டுக்காரர் எப்படிமா? ஆமாங்க, கல்யாணம் முடித்த வருஷத்தில் ஒரு 3 வருஷம் ஒரு மாதிரி இருந்தார், அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னு ஒவ்வொரு இதாக சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சனி பகவான் யார் யார் சாரம் பெற்று இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணங்கள், மனங்கள் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கும் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிபங்காக கொடுக்கறதில்ல இவரை கில்லாடி யாரும் கிடையாது. அதுதான் சனிக்கு அவ்வளோ பவர். அப்போ கும்பராசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் 15/3/2005 நல்ல வரவுகளை எதிர்பார்க்கலாம். உயர்ந்த பதவிகள், இதுவரைக்கும் போராடி நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி கிடைக்கும். அதாவது தொழில் விஷயமோ, திருமண விஷயமோ, படிப்பு விஷயமோ, மற்றபடி சொந்த பந்தவங்களுக்குள்ள ஒரு விரிசலாகி சரியாகிறதோ, பொறுப்புகள் தேடி வர்றதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுங்களேன், எடுத்து வச்சு கொடுத்து வச்சுருவாங்களே, அது மாதிரி கொடுத்து வச்சு உங்களை கொண்டாட போகிறார்கள். சரி, உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதி குருபவான். அப்போ தனாதிபதி குருபவான் சாரம் எப்படி இருக்கணும்? தனத்துக்கு பஞ்சமே வராதுங்க, பணம் உங்களுக்கு நல்லா அள்ளி வழங்கும், சம்பளம் கூட கிடைக்கும். அதே மாதிரி செலவுலையும் தயங்க மாட்டீங்க. ஏன்னா உபயோகத்தில் உட்காரனால நல்லா செலவழிப்பீங்க, நல்லா சாப்பிட, நல்லா ஏதாவது இதாக சொல்லுவாங்கள்ல, போயா எண்ணத்தை பிறந்தோம், எண்ணத்தை கொண்டு போக போகிறோம், இருக்கிறனால சாப்பிடுவோம்யா அப்படி எண்ணத்தை உருவாக்கி உங்களுக்குள்ள ஒரு சிற்றின்ப செல்வத்தை அள்ளி கொடுப்பார். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல குருபவான் உங்களுடைய தனாதிபதி அவர் தான், அவர் சாரம் பெற்றிருக்கீங்க. அந்த வீட்டில் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. ராகு கோதன்ற ராகு. அப்போ 4 பேரும் அங்கே இருந்து சனியும் உள்ளே சேர்ந்து அவர் சாரம் பெறனால அந்த 4 பேர் குணமும் குருவை போலவே இருக்கும்.
அதுதான் மெரிய உங்களை பார்க்கணும் நீங்கள். அப்போ சூரியன் குருவப்பு நடந்துக்குருவார், புதன் குருவப்பு நடந்துக்குருவார், சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கரமானாலும் குருவப்பு நடந்துக்குருவார், ராகு கோதண்ட ராகுவாகவே மாறிடுவார். அப்படி 4 கிரகமும் வலுவாய் தனாதிபதியில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. 3 சுத்தம் 4ஆம் இடத்துல குரு, அதாவது உங்களுக்கு தனாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார் உங்கள் வீட்டில் இருந்து. அப்போ தாய் சுகம் கல்வி எல்லாமே இனிமேல் சிறப்பாக, இது வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருந்ததுனால இனி இந்த 15/3க்கு அப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மேம்பாடு, நல்ல ஒரு வழிமுறைகள், நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையாகவும் வசதிகளும் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். அடுத்து 5ஆம் இடத்துல பகையாளி 5ஆம் இடம் தான். அப்போ குழந்தை விஷயத்தை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறணும். குழந்தை சின்ன சண்டை ஓட்டால் கூட போய் சண்டை ஓட்டி எதிர்த்து அவங்களுக்கு பழஞ்சிக்கிட்டு கூடாது கோர்ட்டு கேஸுன்னு போய். அதனால் சண்டை சேர்த்து விழிச்சு விடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் சமாதானமாக போயிடணும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தலம். குழந்தை மூலியமாக வர்றது, தன்னுடைய செலவுனால் சில சிக்கலை உண்டாக்கிறதுலாம் வரக்கூடிய காலங்கள் இருக்குது. அதனால் அவங்ககிட்ட பலமாக இருக்கிறனால எதிரிகிட்ட எப்பயுமே நீங்கள் எதிரியில் ரொம்ப எளிதாக சடை போட்டக்கூடாது. அது கவனமாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 6 சுத்தம் 7 சுத்தம் 8ஆம் இடத்துல சந்திரன் கேது உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ சந்திரன்னா என்ன? சளி, உடலில் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கும், இல்லை உங்கள் மனைவிக்கு இருக்கும், இல்லை உங்கள் அம்மாவுக்கு இருக்கும், இல்லை உங்கள் பிள்ளைக்கு இருக்கும். யாருக்காவது சளி பிரச்சனைனால மருத்துவத்துக்கு ஆஸ்பத்திரி செலவாகிறது, இல்லை நீங்கள் உங்களுக்கு செலவழிப்பீங்க, இல்லை அம்மாவுக்கு செலவழிப்பீங்க, இல்லை மனைவி செலவழிப்பீங்க, இல்லைன்னா நம்மளுடைய பிள்ளை செலவழிப்பீங்க. ஏதாவது ஒரு உடல் உபாதைகள், அதில் முக்கியமாக சளி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஏன்னா கூட கேது சேர்ந்துருக்கானா கண்டிப்பாக மருத்துவம் வந்து கொண்டே இருக்கும். இனி சாரம் பெறும்போது அந்த மருத்துவ செலவு குறையும். அதாவது பங்குனி 1ஆம் தேதி கணக்கு வச்சுங்களேன். அப்போ மருத்துவம் கொஞ்சம் குறையும், குறைஞ்சி அது கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும். எங்கேயும் போனாலும் இரவு நேரங்கள் பயணம் மட்டும் தொடராதீங்க. ஃபேமிலியாக போகிறது, நீங்கள் போகிறது தனிப்பட்ட முறையில் இரவு நேரத்தை தயந்துச்சுங்க. முடிஞ்ச பகல்லையே பிரயாணம் பண்ணுங்கள், அது ரொம்ப சிறப்பு. இரவு நேரம் அதிகமான இறுக்கமான உணவை சாப்பிட்டாலும் சில பேருக்கு செரிமான கோளாறுகள், தொண்டை ஏப்பங்கள், அலர்ஜி, அந்த மர்மமான சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன உடல் உபாதைகள், புண்ணெல்லாம் வரக்கூடிய காலம்லாம் இருக்கும். அது நீங்கள் உணவு முறையில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இயற்கையான உணவில் சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை காய் சாப்பிடும். பார்த்தீங்க, உணவு திருவிழா பச்சை காய்கறிகள், இயற்கையான பல வகையில் சாப்பிட்றது உடலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல தேகத்தையும் கொடுக்கும். அப்போ 8ஆம் இடத்துல சந்திரனும் சனி இருக்கிறனால மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் யாரையும் நீங்கள் லேசாக ஓட்டக்கூடாது. அப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிக்கணும். அதாவது ஆக்க போகிறது ஆற போக்குற மாதிரி எதுலேயுமே நிதானம் பொறுப்போடு இருந்தீங்கன்னா கும்பராசிக்கார் என்றைக்குமே நீங்கள் ராஜா தான். அதுக்கப்புறம் 9 சுத்தம் 10 சுத்தம் 10 12 கடைசியில் எல்லாமே சுத்தமாயிட்டாங்க. சனி பகவான் உங்கள் வீட்டில் இருந்து தான் தன்னுடைய ஆட்சியை பெற்று மூலத்திரியோணத்தில் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டு இருக்கிறார். அதில் எந்த பயணத்தை இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே படபடப்பு இல்லாமல் அதாவது சொல்லுவாங்கள்ல, பதறாத காரியம் சிதறாது. ஒரு கோடு போட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்பயுமே கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ராசி சனி பகவான் வீடு எப்பயுமே இதுதான், அந்த பிறந்தல தான் அதுதான் கதாநாயகன். அப்போ எதையுமே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றைக்கும் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி புரட்டாதி நட்சத்திர பயிற்சி ஆண்களுக்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கெல்லாம் அருமையான பலனை கொடுக்குது. அதுக்கு தகுந்த முயற்சி செய்யுங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வ அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சவங்க திருநள்ளாறு ஒரு முறை சென்று வாருங்கள். ஊனம் முட்டவர்களுக்கு உதவுங்கள். நம்மளால் முடிஞ்ச தனாதிபதி குருபகவான் உங்களோட மூத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. மிக சிறப்பான அற்புதமான பலனை பெறுவீர் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.